வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மோடி அரசுக்கு ஆபத்தா? தொடர்ந்து மோடி அரசுக்கு ஆபத்தா அப்படிங்கும்போது பெரும்பாலான மக்கள் அதெல்லாம் ஆபத்து இல்லைங்க, வலுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் மோடி ஒரு சொல்லை சொன்னார்னா அது கண்டிப்பாக நிறைவேறிடும் அப்படின்னு இருந்தது 10 ஆண்டுகள் வரைக்கும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? பல விஷயங்களில் பார்த்தா மோடி சொல்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் வேறு மாதிரி அவரே திரும்பி வாங்குறாரு. இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த யூஜிசி. இந்த யூஜிசியை அநேகமாக நம்ம பேசிகிட்டு இருக்க எப்போ வேண்டுமானாலும் ஒன்றிய அரசு பின்வாங்கலாம். என்ன பிரச்சனை? மோடி ஒரு சட்டத்தை போட்டு பின்வாங்கலாமா அப்படின்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே பிரச்சனை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிறது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். மைனாரிட்டி அரசாங்கத்தில் எப்போது முறியும் தெரியல. முறியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாயுடு, நிதிஷ், சிராக் பாசன் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் யார் பண்ணுறது? இவர்கள் யாரை சொல்கிறார்களோ அதே தேவகவுடா உடைய பையன் குமாரசாமி, நாயுடு, நிதிஷ் எல்லாரும் மோடியுடைய சட்டத்துக்கு எதிர்ப்பு. ஏங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏன் எதிர்ப்புனா பல விஷயங்கள். ஒரு பக்கம் நாயுடு வேறு மாதிரி யோசிக்கிறார். அவங்க பையன் நாரா லோகேஷை துணை முதல்வராக்கணும் ஏற்கனவே பேசியிருந்தோம். அது ஒரு பக்கம் பெருசாக பேசிகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஹோலி முடிஞ்ச உடனே நம்ம நிதிஷ்குமாரோடைய பையன் தலைவராக போகிறார். நிதிஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ நிதிஷ்குமார் பையனை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் பீகார் தேர்தலில் பிஜேபிக்கு இருக்குது. அது பிஜேபி ஒத்துக்குமா? பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த யூஜிசி பிரச்சனை மீண்டும் பூதாகரம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு சிக்கல். 100 நாள் வேலை திட்டத்துக்கு 1056 கோடியை விடுவிக்காத நிதி அமைச்சகம், நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகிறதா நிதி அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த பிஜேபியை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரே நாளில் பலவிதமான சங்கதி. 100 நாள் வேலை திட்டம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குது? அதாவது காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்ததை மூடு விழா நடத்துகிறார்கள் ஒன்று. அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது தான் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வராங்க இந்திரா காந்தி அம்மா. இப்போ ஒன்றிய அரசு, மோடி அரசு அதை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்குது. தமிழ்நாடு உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்கள் எதுக்குது, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களே எதுக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் திசை திருப்புறத்துக்கு தான் அசாமில் உத்தரகண்டில் புஷ்கரை தொய்பா இல்லை நாட்டிலேயே பொது சிவில் சட்டத்தை முதல்ல என் மாநிலத்தில் அறிமுகப்படுத்துகிறேன்னு இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது ஒரு வரலாற்று பிழை. இதுக்கு கண்டிப்பாக யாராவது கேஸ் போடுவாங்க. ஏன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு மாநில முதல்வருக்கு எப்படி ஒரு தைரியம் வந்தது? மாநில முதல்வரை டிஸ்மிஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு இது போயிடும். ஏன்னா இன்றைக்கி சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாம் பண்ணலாம். ஒரு முதல்வர் அப்படிங்கிறவர் பல தீர்மானங்களை நிறைவேற்றலாம். ஆனால் இந்தியாவிலிருந்து தனிச்சு போகிறங்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணும்போதே இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு தான் பண்ணுறீங்க. அப்போ இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் எப்படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியும்? அது எப்படி நாகரிக சமூகம் வேடிக்கை பார்க்குது? நமக்கு ஒன்றும் புரியல. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் பேச போகிறோம். முதல்ல இந்த யூஜிசி விஷயம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுது. கல்வி மத்திய பட்டியலில் இருக்கணுமா, ஸ்டேட் பட்டியலில் இருக்கணுமா? எல்லாருக்கும் தெரியும் கல்விங்கிறது ஸ்டேட்டோட பட்டியலில் தாங்க இருக்கணும். கல்வி எந்த மாதிரியான கல்வியை கொடுக்கலாம், எந்த மாதிரியான கல்வியை நீக்கலாம் அப்படிங்கிறது மாநில அரசுடைய எண்ணம். இப்போ கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்கிறாங்கல்ல, மொழிப்போர் தியாகிகளுடைய பாடங்களெல்லாம் நீங்கள் கல்வியில் சேருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு தான் தெரியும் அந்த மாநில மக்களுடைய என்ன வரலாறு, என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் தெரியும். அதை வெற்றிகரமாக சாதித்து காட்டிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, சுகாதாரத்தில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லலாம். மெடிக்கல் கட்டமைப்பெல்லாம் எப்பயுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும், எல்லோரும் வருவாங்க இங்கே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு, நிதிஷ் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இன்டர்னலாக பார்த்து முடிவு பண்ணுவோங்கிறாங்க. அதாவது இந்த யூஜிசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மோடிக்கு அப்படியே ஆதரவுன்னு சொல்லலை. இப்போ மோடிக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, ரேவந்த் ரெட்டி இவங்க சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் கூட இருக்கக்கூடிய நிதிஷ், நாயுடு 2 பேருமே இன்டர்னலாக பார்த்து முடிவு பண்ணுறோம். இந்த இன்டர்னலாக பார்த்து முடிவு பண்ணுறதுனாலே விஷம்தான். ஏன்னா இதே மாதிரிப்பா அவங்களுக்கு தெரியும், இந்த வக்பு வாரிய பில் வரும்போது ராம்மோகன் அவர் தான் விமானத்துறை அமைச்சர், நாயுடு கட்சி, அவரை பேச கூப்பிட்றாங்க. அவர் எந்திரிச்சோன்னே என்ன சொல்கிறாருன்னா, இந்த சட்டத்தை ஆதரிக்கிறோம், இதை கண்டிப்பாக நிறைவேற்றிடணுங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க, இதை ஜேவிசிக்கு கொண்டு போயிடலான்ட்டார். அதுதான் மோடிக்கு பெரிய சிக்கல். என்னடா இவன் ஸ்கிரிப்ட்லேயே இல்லாத சொல்கிறான். நம்ம வக்பு வாரிய பில்லை அமைச்சர்லான்னு பார்த்தா நாயுடு கட்சி திடீர்னு எந்திரிச்சு, அது ஒன்றிய அமைச்சர் அவர் ஜேபிசி கொண்டு போங்க அப்படின்ட்டார்.
உடனே இவர் நிதிஷ் கட்சியில் வந்து அப்போ எதுவும் பேசாமல் வெளியில் வந்துட்டு எங்களுக்கு உடன்பாடு தான், இருந்தாலும் கூட்டுக்குழுக்கு முடிவு பண்ணுங்கள். அப்போ கூட்டுக்குழுக்கு வைப்பது என்ன விதமான அரசியல்? நல்லா தெரியும் நாயுடுக்கும் நிதிஷுக்கும் இப்போதைக்கு மோடி அசைக்க முடியாது. கண்டிப்பாக மோடி அசைச்சிட்டு வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க யோசிப்பாங்கல்ல, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், 6 மாதம் 7 மாதம் தான் ஆகுது, எத்தனை நாள் போகும்? ஒரு 1.5 வருஷம் போகட்டும். 1.5 வருஷம் போய் பிரச்சனை வருமானா 100% வருங்க. ஏங்க 5 வருஷம் ஒழுங்காக ஆண்டதாக வரலாறே இல்லை. எழுதி காட்டுங்க. பல பிரச்சனை வரும். மன்மோகன் சிங் ஆட்சியில் எவ்வளோ பிரச்சனை வந்தது. மன்மோகன் சிங் ஆட்சி வேறு, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மோடி மன்மோகன் சிங் இல்லை. அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இப்போ கலைஞர்லேருந்து நிறைய பேர் இருந்தாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில். இன்றைக்கி இருக்கவங்களாம் அப்படி இல்லை. கலைஞர் அது ஒரு டைப்பு, அவரெல்லாம் ஆதரவெல்லாம் வாபஸ் ஆக மாட்டார். அவர் என்ன பண்ணணுமோ அனுசரித்து போயிடுவார். நிதிஷ் நாயுடுலாம் அதுவும் நாயுடுலாம் நம்பவே முடியாது. நாயுடு வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏங்க ஒரு மாமனாரை கவுத்துட்டு ஒரு முதலமைச்சர் ஆகிறாருன்னா எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும் அவருக்கு, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் நாயுடுவெல்லாம் நீங்கள் குறைச்சே மதிப்பிட முடியாது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் பிஜேபி தான் செய்யும். அதை லட்டில் போய் கொழுப்பு இருக்குன்னு சொன்னார் பாருங்க. அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நாயுடு வந்து எந்த அளவு அந்த ஒரே ஒரு மேட்டரை வச்சு அவர் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டார். ஆட்சிக்கு வந்து ஒன்றுமே பண்ணல. இது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி லட்டு மேட்ரு கிளப்புறது. இப்படி வந்து அதாவது நம்ம அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து தேங்காயில் பாம்பு இருக்குன்ட்டு பெரிய விஷயமாயிரும்ல, அந்த வாழைப்பழத்தை உரிச்சு, இந்த மாதிரி நம்ம காமெடியாக இருக்கும் அது. ஆனால் உண்மைதான் அது. திருப்பதிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சது ஐயா நாயுடு. இப்போ அடுத்து என்னது? ஜெகனை வந்து உள்ளே வைப்பலாங்களா மாட்டாங்களா, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அவரே உண்டு பண்ணுறாரு. ஏன்னா எதிர்கட்சி இல்லை. எதிர்கட்சி செய்கிற வேலையை ஐயாவே பண்ணுவார். ஐயாவே ஒரு பிரச்சனையை பண்ணால் மக்கள் அதை பற்றியே பேசுவாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வேணும் பேசுகிறதுக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வேணும்ல பேச. சும்மா அப்படி இருப்பாங்க மக்கள் பொழுது போல். இவரே ஒரு மேட்டரை கிளப்பி விடுறது. அதை பற்றி அது பக்கம் ஓடிட்டு இருக்குமா? ஐயோ நான் ஜெகனை கைது பண்ணிடுவாங்களா? கைது பண்ணுறது சிபிஐயா இவரா? அப்போ பவனுக்கும் நாயுடுக்கும் சண்டையா? நாரா லோகேஷ் துணை முதல்வராக வராரா? பிரச்சனை நிறையா சொல்லிட்டோமா? இவ்வளோ பிரச்சனையை எடுத்து விடுறது, இதெல்லாம் பேசிகிட்டு இருங்கப்பா, முடிஞ்சு கதை. ஏன்னா எதிர்கட்சி ஜெகன் அமைதியாயிட்டார். அப்போ ஏதோ ஒரு இஷ்யூ போகணும். அந்த இஷ்யூவை ரொம்ப தெளிவாக பண்ணக்கூடிய மிகச்சிறந்த அரசியல்வாதி, மிகச்சிறந்தன்னா இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுல மிகச்சிறந்த அரசியல்வாதி ஐயா நாயுடு. நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் சமகாலத்தில் வாழ்ந்த மிக சிறந்த அரசியல்வாதினா டாக்டர் கலைஞர் தான். எண்ணம், எழுத்து, செயல், மூச்சு, கீச்சு எல்லாமே அரசியல் தான். எல்லாம் அரசியல். அப்படி ஒரு தலைவரை இதுக்கு மேலே பார்க்க முடியாது. இனிமேல் பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லையா, இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு தலைவர். அடுத்து வந்து இப்போ வந்து முதுபெரும் தலைவர் பார்த்திங்கன்னா சரத்பவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா நாயுடு. அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை குணம் என்னென்னா, இவர்கள் தங்களை சுற்றியே அரசு இயங்க வேண்டும் நினைக்கிறவர். அதான் மோடி என்ன நினைப்பார்? தன்னை சுற்றியே இயங்க வேண்டும் நினைப்பார். அப்போ இதுலேயே ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது. எப்படி விட்டுட்டே இருப்பார் நாயுடு? அப்படியே விட்டுட்டு இருப்பாரா மோடியை? நீங்களே ஆளுங்க, நாங்கள் அமைதியாக அப்படியே இருப்போம்னு நினைப்பாரா? நாயுடு அமைதியாக இருந்தார்னா மிகப்பெரிய ஆபத்து பண்ண போகிறாருங்கிறது அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை பார்த்தாவே தெரியும். அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர் நாயுடு. அதனால் அவர் வந்து அவ்வளோ அளவுக்குலாம் சாதாரணமாக இடம் போட முடியாது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து நிதிஷும் நாயுடும் நாங்கள் இன்டர்னலாக பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மோடிக்கு ஒரு சிக்கல். அதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்கும்? எப்பா மாநிலங்கள் வந்து இப்போ வந்து பல்கலைக்கழகத்துக்கு மாநிலங்கள் செலவு பண்ணுறாங்க, கரெக்டு. என்னென்ன செலவு பண்ணுறாங்க? எல்லாமே அவங்க தான் செலவு பண்ணுறாங்க. அப்படியா? சரி. இதற்கு முன்னாடி என்ன நடந்தது? ஏன் மாநிலங்கள்லாம் செலவு பண்ணாங்க, வேந்தரை வந்து சிஎம்ஏ இருந்துருவார். அப்புறம் எதுக்கு திடீர்னு ஒன்றிய அரசு இந்த உத்தரவு போடுது? அப்போ வந்து மாநிலங்களுக்கு உள்ளே வருவதற்கு ஒன்றிய அரசு ஒரு அராஜகமான ஒரு சட்டத்தை போடுது. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. என்ன? ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குத்தான் அந்த உரிமை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிடுச்சு. இதை மறைச்சி தான் ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் சொல்கிறாரு, இல்லை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு, யூஜிசியில் வந்து நான் வந்து தேடுதல் குழுவில் நான் ஒரு உறுப்பினரை போடலாம் அப்படின்னு. அது போய் அப்படி சொல்லவே இல்லை. அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ என்ன முடிவு எடுக்கணும்? ஏற்கனவே கூட்டணி கட்சி எழுதிட்டாங்க. கூட்டணி கட்சி எதிர்ப்பு மீறி பண்ணிடுவாரா மோடி? அப்போ இல்லை நாங்கள் வந்து யூஜிசியை வாபஸ் வாங்குறோன்னு எந்த நேரத்துலையும் சொல்லலாம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ யூஜிசியில் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, சட்டத்தை வாபஸ் வாங்க போகிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, வாபஸ் வாங்கிடுவாங்க. இதுக்கு அடுத்து 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி சாதாரண மக்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். 100 நாள் வேலை திட்டம் அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு. இன்றைக்கே நன்றியோடு நினச்சி பார்க்கணும். நிறைய விஷயம் பஞ்சாயத்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்து நிறையா நல்ல திட்டம். இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மூடு விழா நடத்தணும்னு பிஜேபி முயலுது.
1056 கோடி ரூபாய் விடுவிக்கல. இப்போ இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், ஆமாங்க எங்களுக்கு பணத்தை விடுவிக்கல, 2 மாதமாக பணத்தை விடுவிக்கல. இந்த 2 மாதமாக மட்டும் இல்லையா, ஏற்கனவே ஒரு 2 மாதம் அவங்க தரணும், அதற்கு பிறகு ஒரு 2 மாதம். இப்போ ஒரு பணத்தை விடுவிச்சிருக்காங்க, அதில் வந்து 1056 கோடி கொடுக்கல நிதி அமைச்சகம். இது நம்ம ஸ்டேட்டு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டும். அப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த ஒரு நிதி நெருக்கடி வருது. எப்படி? தமிழ்நாட்டுக்கு பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கொடுக்கலன்னு சிஎம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 1056 திட்டம். இப்போ என்ன சிக்கல் வரும்? ஒன்றிய அரசு பணத்தை கொடுக்கலன்னு சிஎம் சொல்கிறாரு. ஆனால் சாதாரண மக்களுக்கு பணம் போகலைன்னா வாங்கும் சக்தியில் பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இப்போ இதுக்காக உச்சநீதிமன்றத்தில் இப்போ கேஸ் போட போகிறாங்களாம். உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு நிதி அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஏன் நிறுத்துறீங்க? இப்போ ஒரு புதிய திட்டத்தை நீங்கள் போட்டு பணம் கொடுக்கலாம் தெரியாதுங்க. எப்பயுமே ஒரு திட்டத்துக்கு பணம் கொடுத்து ஒன்றிய அரசு பணம் கொடுத்து மாநில அரசு அதை கொடுக்குது. ஒன்றிய அரசு பணம் கொடுக்காம மாநில அரசு எப்படி கொடுக்கும்? அப்போ மாநிலங்கள் இப்போ கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வந்து நிதித்துறை அமைச்ச அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சஸ்பெண்ட் போயிருங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதனால் நிதித்துறை அதிகாரிகளே கலக்கம். இப்போ என்ன சிக்கல்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. ஏன்னா நிதித்துறையில் என்ன நடக்குது அப்படின்னு நிதின் கட்கரிக்கு தெரியாது. அவர் ஒரு புது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஏற்கனவே இடி எத்தனை வழக்குகள் பதிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது நிர்மலா சீதாராமன் ஒரு எண்ணிக்கை சொல்கிறாரு. ஐயா அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு எண்ணிக்கை சொல்கிறார். உள்துறை அமித்ஷா சொல்கிறது 400, ஐயா அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறது 230. எங்கெங்க இது பொருந்தவே இல்லையே? ஒரே அமைச்சரவையில் இவ்வளோ முரண்பாடுகள் எப்படி வந்தது? அப்போ அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. இவங்க தனியாக அவங்க பாட்டுக்கு பண்ணுறாங்க, அவங்க தனியாக அவங்க பாட்டுக்கு பண்ணுறாங்க. மோடி அவர் பாட்டுக்கு தனியாக வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அதனால் நிதி அமைச்சகத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடிக்குது. 3வது விஷயம், நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்திய மாநிலமாக இன்றைக்கி வந்து உத்தரகாண்ட் இருக்குது. புஷ்கரை தேவா பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அவர் பண்ணக்கூடிய நபர் தான். பிஜேபி ஆடுற ஆட்சியில் வேறு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆனால் இந்திய இறையாண்மையை மதித்து நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நான் முதலமைச்சர் ஆகிறோன்னு சொல்லும்போது இது சாத்தியமாங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி பதிவு பண்ணும்போதே இந்திய இறையாண்மைக்கு உட்படுகிறேன்னு சொல்லி தான் இப்போ நம்ம எல்லாருமே பதிவு பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக பார்த்து கூட அடிக்கடி சொல்லுவாங்க, தனித்தமிழ்நாடு கேட்குறீங்கன்னு. தனித்தமிழ்நாடு கேட்க முடியாதுங்க, அவங்க ஏற்கனவே அந்த கொள்கையெல்லாம் விட்டாச்சு. அது மறுபடியும் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. திமுக மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் வந்து சும்மா தப்பு பண்ணுவாங்க. இப்போ பொது சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தால் அது அந்த ஏரியா மக்கள் யாராவது ஒருத்தர் கேஸ் கண்டிப்பாக போடுவாங்க. போட்ட உச்சநீதிமன்றத்துக்கு வந்தால் ஒரு அரசாங்கம் முடிவெடுக்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவுன்னு எடுக்கலாம். நாளைக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகிறோம், பால் கட்டணத்தை உயர்த்துகிறோம், பஸ்ஸை வந்து தனியார் மயமாக்குறோம், எல்லாத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் இல்லை யாரும் நீங்கள் வந்து நாளையிலேருந்து யாருமே வந்து கல்யாணத்தை வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அது எப்படி நீங்கள் தலையிடுவீங்க? பொது சிவில் சட்டத்தை எப்படி கொண்டு வருவீங்க? இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை ஆகலைன்னா மேலே ஒன்றிய அரசு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மோடி நம்ம நாயுடு நிதிஷ் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால் யாரும் கேட்கலன்னு இருக்கீங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வழக்கு போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. போட்டால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இதை எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய. ஏன்னா பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலமும் போடலாம் அப்படின்னா என்ன ஆகும்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் போட்டால் இது தப்பான முன்னுதாரணமாக ஆயிரும். இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. சென்ட்ரலில் நிறைவேற்ற முடியல, ஸ்டேட்டில் நிறைவேற்ற வேண்டிய வேலையை பக்காவாக பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ஒரு முடிவை கொடுக்கும் தான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய விஷயமாகட்டும் நிறைய விஷயம் நிலுவையில் இருக்குது. இந்த ஆளுநர் மேட்டர் நிறையா நிலுவையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் இது வந்து நீதிமன்றம் தலையிடலாமா அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் இதை பற்றி பேசிட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றம் அப்படிங்கிறது பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. இந்தியா முழுக்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் தரல. இந்த பக்கம் பார்த்தா பொது சிவில் சட்டத்தை அவர் கொண்டு வரங்கிறார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யூஜிசி பிரச்சனை, இப்படி புது பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரம் சொல்கிறாரு 10 லட்சம் கோடி வந்து கடன் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க பணக்காரங்களுக்கு, ஏழைகளுக்கு ஒன்றுமே பண்ணலன்னாங்க. பட்ஜெட்லேயும் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. என்ன ஒன்று பிஜேபியுடைய நோக்கம் என்னென்னா இப்போ டெல்லியை ஜெயிக்கணும், அதான் முதல் கட்ட நோக்கம். அடுத்த கட்ட நோக்கம் பீகாரில் வேறு அவர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. ஹோலிக்கு அப்புறம் நிதிஷ்குமாரோட பையன் தலைவராக போகிறாராம். அது வேறு சிக்கல். நிதிஷ்குமாரையே தாங்க முடியல. அவங்க பையனை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிறுத்துங்கன்னா என்ன பண்ணுறது பிஜேபி? நாளைக்கு ஷிண்டே மாதிரி அவர் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மகாராஷ்டிராலேருந்து நிறையா எம்பிக்களை வந்து இழுக்கிறதுக்கான வேலை. அப்படியே இழுத்தாலும் மோடி மெஜாரிட்டி பெற முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப
ரொம்ப நாள் இந்த நாள் 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் ஓடிடும் நம்ம நினைக்கிறீங்க. நடுவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வரும். சீக்கிரம் எலெக்ஷன் வரும் தான் நினைக்கிறேன். நம்ம 2-3 வருஷத்தில் பிரச்சனை ஆகலாம், எப்போன்னு சொல்ல முடியல. ஆனால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு நடக்குது. இந்த கவர்மெண்ட் இப்படியே போகாது. ஏன்னா அடுத்து எம்பி தேர்தல் அப்படிங்கும்போது மோடியை முன்னிறுத்தி சந்திப்பதை நாயுடு, நிதிஷ்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்க நல்லா தெரியும், இந்த இவருடைய மேட்ரு முடிஞ்சு போச்சு, இவருடைய செல்வாக்கு சாஞ்சு போச்சுங்கிறது எல்லாமே தெரியும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு இதை போடுறாரு, எல்லோரும் வெளியில் போங்கிற. அதே மோடிக்கு சிக்கல். ஏன்னா மோடி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதா இருந்தது, இன்றைக்கி மோடிக்கே ஆப்பு வைக்கிறாரு. இதனால் பெரிய விளைவுகள் இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.